உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. நான் முதல்வன் திட்டம் தொடங்கிய 2 ஆண்டுகளில் 30 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். அமைச்சர் உதயநிதி பேட்டி. அமைச்சரவை மாற்றம் உதயநிதிக்கு ஏற்றமாகவும் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் இருக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. துணை முதலமைச்சராவதற்கு உதயநிதிக்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது. செல்வ பெருந்தகை பேச்சு. துணை முதல்வராக திமுகவில் வேறு எவருக்கும் தகுதி இல்லையா? ஜெயக்குமார் கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். பிரதமருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளது. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். திருப்பதி லட்டுவில் குட்கா இருந்ததாக வெளியான தகவல். திருப்பதி தேவஸ்தானம் மறுப்பு. கேரளாவில் மீண்டும் அச்சுறுத்தும் மூளையை உண்ணும் அமீபா. மேலும் ஒருவர் மரணம். திருடனாக முன்னிறுத்த முயற்சித்தது பாஜக. நான் ஊழலற்றவன் என எதிரியும் கூறுவான் என கெஜ்ரிவால் உருக்கம். மூடா முறைகேடு வழக்கு. சித்தராமையாவை விசாரிக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையின் 3வது பெண் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவியேற்பு. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய கோர தாக்குதல். 492 உயிர்கள் பலி. ஜப்பானில் நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம். சென்னை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.